எனக்கு சொல்ல முடியலண்ணே. வந்து உங்கள் தம்பி பேர் என்ன நடந்துச்சுன்னு என் தம்பி பேர் பூர்ணச்சந்திரன். மதுரை நரிமட்டில் இருக்கும், மருதபாண்டிய நகரில் இருக்கும். காலையில் வண்டி வேலைக்கு போன இந்த வண்டி எடுத்துகிட்டு அதில் சாயந்தரமாக தான் இங்கே ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்க. கல்லாவளா ஸ்டேஷன்லேருந்து வந்து என் தம்பி வந்து இந்த மாதிரி தீக்குளிச்சிட்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ அது அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் அவங்க நான் ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்கா. அவர் எனக்கு அனுப்பியிருந்தார். அது கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தகவல் தெரியும். இந்த மாதிரி திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபை ஏற்ற விடலை அப்படின்றதுக்காண்டி நான் வந்து சரியான சொல்லிக்க முன்னாடி தீ குளிக்கிறேன்னு சொல்லிட்டு குளிச்சிருக்கா. அவ்வளோதால எனக்கு தெரியும். இல்லை போய் நாங்கள் எது பார்க்குறோம். அந்த ஆடியோ நீங்கள் கேட்டீங்களா? ஆமாம், அதுக்கு முன்னாடி கேட்டதுக்கப்புறம் தானே தெரியாவே இப்படி செஞ்சதே தெரியும். 2 மூணு நாளாவே ஏதாவது உங்கள்கிட்ட பேசும்போது தீபத்தை பற்றி எதுவும் பேச ஒன்றுமே அது மாதிரி சொல்லலை. அது மாதிரி எதுவுமே சொல்லலை. காலையில் ஆமலை சாமிலாம் கொஞ்சம் பக்திலாம் அதிகமாக சாமி கும்பிடுவாளே, அடிக்கடி சதுரகிரி போவாளே, ரொம்ப அவன் கையிலேயே சிலையெல்லாம் செய்வாளே, கொஞ்சம் பத்தியா நானு தான். ஆனால் இப்படி முட்டாது பயம் கிடையாது. ஐயோ, 2 சின்ன சின்ன பச்சை பிள்ளையாரு விட்டு போயிட்டாங்க. கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருக்கண்ணே? அவங்களே 2 பேரும் பச்சை பிள்ளைகளே, 4 ஒருத்தே போதாலே பிரிக்கச்சு போறா. ஐயோ, அலே போகவே